அனைவருக்கும் வணக்கம். சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் முடிந்துவிட்டது. ரொம்ப சீரியஸாக போய்கொண்டிருந்த அரசியல் களத்தில் கொஞ்சம் காமெடிக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுதான் சோளிங்கரில் கடந்த 18ஆம் தேதி நடந்த காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தியின் ஆங்கில பேச்சை தமிழில் செல்வப்பெருந்தகை மொழிபெயர்த்தது. இந்த காணொளியை பார்க்கும்பொழுது நீங்கள் சிரிக்காமல் இருந்தால் உங்களுக்கு சீரியஸ் திலகம் என்ற பட்டம் கொடுக்கலாம். சரி, ராகுல் காந்தி ஆங்கிலத்தில் பேசிய சில பகுதிகளையும் அதற்கு செல்வப்பெருந்தகை செய்த தமிழ் மொழிபெயர்ப்பையும் பார்ப்போம். ராகுல் காந்தி தே டோல்டு த நேஷன் எ லை என்பதை மொழிபெயர்த்த செல்வப்பெருந்தகை, அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று தவறாக கூறினார். ராகுல் காந்தி, யூ saw yesterday the face of Prime Minister Modi completely lacking confidence என்று கூறினார். அதாவது, நேற்று நீங்கள் பிரதமர் மோடியின் முகத்தை பார்த்திருப்பீர்கள், அந்த முகத்தில் நம்பிக்கையே இல்லை என்று அவர் கூறியதற்கு நேர்மாறாக செல்வப்பெருந்தகை, நேற்று நீங்கள் பிரதமர் மோடியின் முகத்தை பார்த்திருப்பீர்கள், முழுமையாக நம்பிக்கையோடு இருந்தார்கள் என்று கூறினார். He cannot see the opposition parties. The reason because he is controlled by the United States என்று ராகுல் காந்தி கூறினார். அதற்கு செல்வப்பெருந்தகை, காரணம் என்னவென்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவாக பார்க்கிறோம் என்றார். யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்பதைத்தான் அவர் ஒருங்கிணைந்த இந்தியா என்று சொல்கிறார். புரிந்ததா உங்களுக்கு? He signed a deal between India and the United States that sold our country out என்றார் ராகுல் காந்தி. அதை மொழிபெயர்ப்பு செய்த செல்வப்பெருந்தகை, அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னார். அவர் கண்ட்ரி அவுட் என்று முடிந்ததல்லவா, அதைத்தான் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதாக புரிந்து கொண்டார் என்று நினைக்கிறேன். வி ஹேண்டட் அவுட் இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி என்று ராகுல் கூறியதற்கு செல்வப்பெருந்தகை, நாம் வலிமையாக இருக்கிறோம் என்றார். எனர்ஜி என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு வலிமையாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார் என்று நினைக்க தோன்றுகிறது. ராகுல் காந்தி கூறியது, இஃப் ட்ரம்ப் சேஸ் ஜம்ப் ஹீ ஜம்ப்ஸ். அதற்காக மோடி எகிறுகிறார், விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை அழித்து வருகிறார் என்று செல்வப்பெருந்தகை கூறினார். இங்கு விவசாயிகள் எப்படி வந்தார்கள் என்று தெரியவில்லை. ராகுல் காந்தி கூறினார், இஃப் ட்ரம்ப் சேஸ் மோடி லை டவுன், மோடி லைஸ் டவுன். அதற்கு செல்வப்பெருந்தகை, மோடி அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார், விழுந்து விழுந்து அவர் இந்தியாவுக்கு எதிரான வேலைகளை பார்க்கிறார் என்று மொழிபெயர்த்தார். ராகுல் காந்தி மேலும் கூறியதாவது, ட்ரம்ப் கண்ட்ரோல்ஸ் ஹிம் பிகாஸ் ஹீ நோஸ் நரேந்திர மோடிஸ் ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் நரேந்திர மோடிஸ் லிங்க் வித் அதானி. செல்வப்பெருந்தகையின் மொழிபெயர்ப்பு, நரேந்திர மோடிக்கு தெரியும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று, ஆனால் அவரை எதிர்த்து தொடர்ந்து நான் குரல் கொடுப்பேன். தென்னிந்தியாவில் நடக்கும் ராகுல் காந்தி பொதுக்கூட்டங்களில் மொழிபெயர்ப்பு என்பது ஒரு கேலிக்குரிய விஷயமாகிவிட்டது. முன்பு கேரளாவில் நடந்த கூட்டத்தில் இதேபோல மொழிபெயர்ப்பு விஷயம் மிகவும் சிறப்பை வரவழைத்தது. பின்பு தங்கபாலு மொழிபெயர்ப்பும் கேலிக்குறியானது. அந்த லிஸ்டில் இப்பொழுது செல்வப்பெருந்தகையும் சேர்ந்துவிட்டார். லைவ் டிரான்ஸ்லேஷன் என்பது சுலபமான விஷயம் இல்லை. ஒருவர் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் உடனடியாக புரிந்து கொண்டு அதே மீனிங்கில் சொல்ல வேண்டும். இத்தனை பெரிய காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளர் கிடைக்காதது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். இனி வரும் கூட்டங்களிலாவது இதில் கவனம் செலுத்துவார்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.